அந்த சைல்ட் பற்றி பேசணும் இல்லையா, ஓட்டோ ஸ்பெக்ட். இந்த ருடால்ஃப் ஸ்டைனரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கில் டீட்டெயிலாக அந்த சைல்டு பற்றி சொல்லியிருக்காங்க. ருடால்ஃப் ஸ்டைனர் அவங்க வீட்டில் எப்படி அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த சைல்டு நார்மல் ஸ்கூல் மேனேஜ் பண்ண முடிஞ்சு காலேஜ் போய் டாக்டராக வந்திருக்காரு. ருடால்ஃப் ஸ்டைனர் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னா அந்த சைல்டோட கனெக்ட், அந்த சோல் அவேக்கன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க தட் பீயிங் வித் மீ, தட் இஸ் அந்த ருடால்ஃப் ஸ்டைனரோட இருக்கிறதே அந்த சைல்டுக்கு எவ்வளோ பிடிக்கும்னா அந்த சோல் அவேக்கண்டாக இருக்குது. அதுதான் அவங்க ப்ரீ ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தை மைண்டில் வச்சுட்டு சின்ன சின்னதாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செஷன்ஸு. என்னென்னா 15 நிமிஷம் கூட இன்க்ரீஸ் ஆனால் அந்த சைல்டுக்கு ஹெல்த்து டவுன் ஆகிடுமா. ஸோ அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ருடால்ஃப் ஸ்டைனர் செஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ருடால்ஃப் ஸ்டைனர் ஆல்வேஸ் பிலீவ்ட் அந்த சைல்டுக்கு கிரேட் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் அவங்களும் அந்த சைல்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் வேஸ் அந்த சைல்டு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த சப்ஜெக்ட்ஸு இல்லைன்னா ட்ரைனிங் நடந்திருக்கு. அண்ட் பாருங்கள், அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த சைல்டு எப்நார்மல் அப்படின்னு நினச்ச சைல்டை டாக்டராக வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம புரிஞ்சுக்கவே இல்லையா? மேபி ட்ரை பண்ணும் போல். நம்மளோடு இருக்கிறதே அந்த சைல்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அந்த சோல் அவேக்கன் ஆகணும். அப்போ மேபி நம்ம ஃபுல்லாக அந்த சைல்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா, மேபி அந்த சைல்டோட எபிலிட்டிஸே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா, மேபி நம்மளோட தெரப்பி ப்ரோக்ராம், எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஆர் டே ஸ்கெட்யூல் அந்த சைல்டை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? லெட்ஸ் ட்ரை.